ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா இந்த வேலையை சரி உனக்காக நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அக்கா வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே பேசினாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல தான். ஏன் அப்படின்னா, அப்போலேருந்தே நான் ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், காலேஜ் படிக்க ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த கிடைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்காத மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணுறது அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன இது பண்ணேன்னா, சரி இந்த விஷயத்தில் நம்ம இனிமேனாச்சும் கொஞ்சம் யார்கிட்டையும் உதவி கேட்காம இருந்து நம்மளுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. வீட்டிலேயே சொன்னாங்க, நீ அக்கா வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே கேட்டு பார்க்கலாம்ல, எதுக்கு நீ வெளியில் இது பண்ணிகிட்டு இருக்க, அவளும் நீ ஒரே இது தானே எடுத்து படிச்சிங்க, அவள் கம்பெனியில் கண்டிப்பாக உனக்கு ஃப்ரெஷருங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி சொன்னாங்க. ஆனால் நான் அதை இது பண்ணலை. சரி அவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டோம், நம்ம என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முடிவுக்கு நான் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 1 இயர் வேலை தேடுறதுல இருந்துச்சு. நான் அக்கா கிட்டே எதுவுமே நான் கேட்கல, அக்காவும் எதுவும் சொல்லலை. ஏன்னா அக்கா என்ன நினச்சிட்டு இருந்துச்சோ, ஒரு வேளை இவன் ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி, அவனாக கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிட்டு இருந்துச்சோ என்னமோ. ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்த நான் கேட்குறதுக்கு காரணம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் அதனால் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சரியான இதில் பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கேட்கக்கூடாது யார்ட்டையும் உதவி. ஆனால் நம்ம எதுவுமே உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்தே யார்ட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்கப்பட்டேன். என்னால் முடிஞ்சால் அதை செய்வேன், இல்லையா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினப்பேன். அதனால் கிட்டத்தட்ட 1 இயர் ட்ரை பண்ணியுமே ஒழுங்காகவே ஒரு ஜாப் கிடைக்காதனால நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி அக்கா கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாமே சொன்னானுங்க, அவங்க அக்கா தான் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்க தான் இப்படியே ஒரு 6-7 இயர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் வெளியில் எங்கேயாச்சும் போய் கேட்டுட்ருக்க, அவங்க கம்பெனிலே ஏதாச்சும் ரெக்கமெண்டில் கேட்க வேண்டியது தானே, அவங்க தான் 2-3 பேரை அவங்க ரிலேட்டிவ்லேயே சேர்த்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எதையுமே நம்மளுக்கு சரியான ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுனால நான் சரி ஒரு முடிவு பண்ணேன், சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளால் இந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு சரியான ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும், அதனால் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவில் நான் இருந்தேன். அதனால் என்ன யோசித்தேன்னா, சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்ததுக்கப்புறம் அம்மா அக்கா கிட்டே சரி போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஓரளவு நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நானும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா கிட்டே போய் கேட்டேன், நீங்கள் இத்தனை வருஷமாக கேட்கலன்னு என்னை தப்பாக நினச்சி விட்டதுக்கா, ஃபஸ்ட்டு நீ தான் எப்போதுமே சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் முடியாத பட்சத்துக்கு தான் வேறு யார்கிட்டையாவது ஒரு உதவிங்கிற விஷயத்தை கேட்கணுன்னு நீ அடிக்கடி சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்தினால தான் நானும் இப்போ இந்த முடிவுக்கு கேட்குறேன். நானும் 1 இயராக ட்ரை பண்ணிட்டேன், எந்த ஒரு கம்பெனிலையுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், அதெல்லாம் நினச்சி எதை நினச்சி நீ கவலைப்படாத, பார்த்துக்குவோம், எதையும் நினச்சி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, எது நடக்கன்றிருக்கோ அது நடக்கும், அதை நம்ம சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதானே தவிர அது வராமல் இருக்காது, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அக்காக்கிட்டேயும் கேட்டேன். அப்புறம் அக்கா ரெஸ்யூமனோடத எனக்கு ஃபார்வேர்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நைட்டு தான் ஃபார்வேர்டு பண்ண சொன்னிச்சு. மறுநாளே எனக்கு இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து மெயில் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நைட்டு ரெஸ்யூம் அனுப்பி காலையில் நம்மளுக்கு ஒரு 10 o'clockலாம் நீங்கள் ஒரு 12:30க்கு
இன்டர்வியூக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துருந்துச்சு. அப்போ தான் அக்காவுக்கு அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போனதுக்கப்புறம் வந்து அக்காக்கிட்டேயும் சொன்னேன். நல்லபடியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். என்னோட ஒரு 4, 5 பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பேர் என்னையும் செலக்ட் பண்ணாங்க. ஃப்ரெஷரில் வந்து ஏன்னா நல்ல ஒரு காலேஜில் படித்த ஸ்கோர் நல்லா இருக்கனால, அதோட இப்போ ரெக்கமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒருத்தவங்க யாராச்சும் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த வேலையை கொடுப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.